என் காதலே அப்படிங்கிற ஒரு புதிய படத்துக்காக திவாகரன் ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாரு. இப்போ இந்த திவாகர் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனை தவிர்த்து மிச்ச வேலையை தான் கரெக்டா பாத்துட்டு இருப்பாங்க. இது பத்திரிகையாளருக்கு ஒரு சமயத்துக்கு மேல காண்டாகி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. அதற்கு திவாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பத்திரிகையாளர்ல பெரிய ஆள் இல்ல, நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமாவே சொல்லியிருக்காரு. இது பத்திரிகையாளர்களிடையே ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி நடிக்க தெரியாதவங்களை வளர்த்து விட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரி, அந்த ஈவெண்ட்ல என்ன நடந்துச்சு, எதனால ஒரு பிரச்சனையா முடிஞ்சது, பைல்வான் ரங்கநாதன் எப்படி இதுக்கு இடையில வந்தாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுக்க பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் காதலே அப்படிங்கிற இந்த படத்துல பாத்தீங்கன்னா வடுவுக்கரசி அப்படிங்கிற இவங்க தான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். ஸோ ஒரு படத்துக்கு முதல்ல ப்ரொமோஷன் பண்ணணும்னா சாங்ஸ் வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஈவெண்ட் வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஈவன் போஸ்டர்ஸ் வச்சு கூட ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் புதுசா எடுத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா இன்ஸ்டா செலிபிரிட்டி, யாராவது ஒருத்தவங்க கோமாளி மாதிரி நிக்க வச்சு அவங்களை பேசி விட்டு அதை வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது சின்ன படங்களுக்கும் இல்ல பெரிய படங்களுக்கும் இப்ப அதுவே ஒரு வழக்கமா போயிட்டு இருக்கு. இப்ப இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா திவாகர். ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இந்த படத்தை பத்தி சொல்லாம மிஷ்கினை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அதாவது மிஷ்கின் சொன்ன வார்த்தை என்னன்னா, அதாவது நடிக்கவே தெரியாதவங்களா நடிக்க வைக்கிறான், அவன் நடிக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே வாயிலே குத்தணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மிஷ்கின் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி மிஷ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னா பேசுற ஒருத்தர். ஸோ அவர் சொன்னது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. அவர் பேசின வார்த்தைகள் ஒருமையில இருந்துச்சு, கொஞ்சம் அசிங்கமா இருந்துச்சு அப்படிங்கறத கன்சிடர் பண்ணணுமே தவிர அவர் சொன்ன அந்த கருத்து தப்பு இல்லை அப்படிங்கறத எல்லா மக்களோட ஒரு உண்மையாவே இருக்கு. சரி, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது திவாகர் மிஷ்கினை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அதாவது மிஷ்கின் மன்னிப்பு கேட்டிருந்தாரு. திவாகருக்காக இல்ல, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் பத்திரிகையாளர் சந்திப்புல ஒருமையிலேயே அசிங்கமா பேசிட்டேன், நான் அதுக்காக மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க திவாகர் எப்படி ஆரம்பிச்சிருப்பாருன்னா, ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பார்த்த உடனே மிஷ்கின் என்ன அப்படிலாம் பேசினாரு, இருந்தாலும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கப்ப பைல்வான் ரங்கநாதன் உள்ள புகுந்து என்ன கேட்டாருன்னா, படத்துக்கு வந்தீங்கன்னா படத்துல இருக்கிற மேட்டரை மட்டும் பேசுங்க, எதுக்கு மிஷ்கினை பத்தி தேவையில்லாம இங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல விடுங்க, நான் படத்தை பத்தி தான் பேச வரேன், நீங்க தான் இடையிலேயே வரீங்க, என்ன பேச விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பைல்வான் ரங்கநாதனும் டைம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவர் மாட்டுக்கு பேசிட்டே இருந்தாரு. திருப்பி பாத்தீங்கன்னா பைல்வான் ரங்கநாதன் சரி படத்தை பத்தி தான் பேசுங்களேன், எப்பதான் பேசுவீங்க அப்படின்னோடனே உடனே என்னோட சிக்னேச்சர் ஸ்டைல எடுத்துட்டு வரேன், இந்த வாட்டர்மெலன் சாப்பிடுற அந்த கன்றாவியான காட்சி அவர் செஞ்சு காமிச்சாரு. அதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா லிட்டரலி எல்லாருக்குமே டென்ஷன் ஆயிடுச்சு. அதாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல மரியாதையே இல்லாம இது டிராமா நடத்துற காட்சியா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூவான பர்சன் தான் கொடுக்கப்படுமே இன்டர்வியூ. பட் அப்படிலாம் இருக்கும் போது வேல்யூ இல்லாத இந்த பர்சன் எல்லாம் ப்ரொமோஷன் கூட்டிட்டு தாலி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் தைரியமாவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. அது போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க. இந்த வீடியோ பார்த்தப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல எவ்வளவுக்கு எவ்வளவு டீசெண்டா எல்லாரும் பேசிட்டு போறாங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸே பத்திரிகையாளர்கிட்ட நின்று அழகா பேசிட்டு போறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதையும் தாண்டி பத்திரிகையாளரை டைரக்டா தாக்கின ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பெரிய பிசியோதெரபிஸ்ட், நான் என்ன படிப்பு படிச்சிருக்கேன், நீ என்ன படிப்பு படிச்சிருக்கிற, நான் எவ்வளவு பெரிய நடிகர், நான் ஒரு 5 படத்துல நடிச்சிருக்கிறேன், நான் பெரிய பெரிய டிராமா காம்படிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த காம்படிஷன்ல வின் பண்ண வச்சா மட்டும் கையில கிடைச்சா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எண்ணங்களுக்கு தோணுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ மக்கள் காமெடிக்காக பார்த்து வளர்த்து விட்ட ஒருத்தர் இப்போ அது சீரியஸா எடுத்து தன்னைத்தானே ஒரு பெரிய நடிகரா நடிச்சுட்டு இன்னைக்கு பத்திரிகையாளரை கீழ்த்தனமா பேசுற அளவுக்கு வளர்ந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா இன்னும் தைரியமா ஒரு படி மேல போஸ்ட் போட்டு இந்த மாதிரி யூடியூபர்களும் பத்திரிகையாளர்களும் திவாகரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இவரே போஸ்ட் போட்டிருக்காரு. எப்படிதான் இப்படி எல்லாம் போட தோணுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சோ டேலண்டே இல்லாத ஒரு இன்ஃபுளுன்சரோ இல்ல வேற யாரையோ வளர்த்து விட்டா அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க, நன்றியே இல்லாம அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணமா இருக்கும். நீங்க படத்துல நடிச்சிருக்கீங்க, பேசுறீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வடிவகட்சி அவங்க பேசுறாங்க, ஆட்களுக்கு நடிக்கவே தெரியலன்னு சொல்லி அவங்க
குழம்புனாங்களா இந்த தெரியும் மாதிரி யாரும் சொல்லவில்லை சார். இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற நடிக்க தெரியும் அதுல பண்ணா கேமரா நடிக்க இன்ஸ்டாகிராமை தெரியாது தாண்டி நான் 5 படத்துல நடிச்சுட்டேன். ஓகேங்களா? அந்த படத்துல ஃபர்ஸ்ட் படம் மே 23 ரிலீஸ் ஆகும் போது சிறு வயசு முதல்ல என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நீங்க சின்ன எவ்வளவு பெரிய வயசுல ஆளா? இருந்து நீங்க எவ்வளவு பெரிய ஆளா? என்ன சார்? நீங்க எவ்வளவு பெரிய ஆளா? அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. தெரியறதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஆளா? கேள்விகளை நீங்க எவ்வளவு பெரிய ஆளா? இப்ப இந்த மாதிரி பட்டு, இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா நீங்க தர்பூசணி சாப்பிடுறீங்க. சின்ன பிள்ளைத்தனமா தர்பூசணி சாப்பிடுறீங்க. அது தேவையில்லை. எவ்வளவு முதல்ல கேள்வி கேட்டுறீங்க. எவ்வளவு இல்ல, எவ்வளவு பெரிய ஆளு கேக்குறேன். நல்லா தெரிஞ்சுக்க பத்திரிகைகளுக்கு சின்ன வயசுல இருந்து டிராமா காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னோட சான்றிதழ் எல்லாமே நான் பதிவிட்டிருக்கேன். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப என்காதலே படத்தோட ரிவ்யூ ஷோல வந்து இப்ப நான் வந்திருக்கேன். என்ன உங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டோட நடிப்பு வரலாற்று மாற்றம் டாக்டர் டி திவாகர் ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வஸ்ட்னால ரிவ்யூ ஷோக்கு வந்திருக்கேன். என்காதலே படம் ஆக்சுவலா தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சு வந்துகிட்டு இருக்க காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கலாச்சாரத்தை நினைவூட்டுற வகையில ரொம்ப அருமையா சிங்க பண்ணி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க ஒரு அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதாவது கதை எழுத்து, திரைக்கதை, டைரக்டர் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க மேடம். வந்து டைரக்டர் கம் ப்ரொடியூசர், அதாவது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. ஒரு பெண்ணே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நல்ல ஒரு கதையை வந்து மக்களுக்கு விருந்தா அளிச்சிருக்காங்க. ஆக்சுவலா எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, நிறைய திரைப்படங்கள்ல வந்து பிரச்சனைகள் வருது. அதாவது நடிக்கிற நடிகர்கள், ஆர்டிஸ்டுக்கும் சரி, ப்ரொடியூசருக்கும் சரி, டைரக்டருக்கும் சரி, ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா அவங்களுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து எல்லாம் வந்து ப்ரிவியூ ஷோவா இருக்கட்டும் அல்லது ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், அதுல நடிச்ச நடிகர்களும் நடிகைகளும் கலந்துக்கிட்டு பொதுமக்கள் கிட்ட வந்து அதை வெளிப்படுத்தணும். அதை விட்டு சின்ன சின்ன சச்சரவுகள், சண்டைகள் குடும்பத்துல இருக்கு அப்படின்றதுக்காக இப்ப பிள்ளைக்கு கல்யாணம்னா அவங்க அப்பா அவங்க வராம இருப்பாரா? அது மாதிரிதான் தமிழ் திரை உலகங்கள்ல சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை பாக்குறப்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் கஷ்டமாவும் இருக்கு. குடும்ப பாங்க நல்ல படமா இருக்கு. நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்டா பார்த்து ஏதோ ஒரு படம் ஆடியோ லான்ச்ல நம்ம டேரக்டர் மிஸ்கின் சார் பாத்தீங்களா, இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கு முறையில இருக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மிஸ்கின் சார் பிரச்சனை ரொம்ப தீவிரமா வந்துக்கிறப்ப நான் வந்து எதிர்த்து குரல் கொடுத்திருக்கேன். சார் பேசுனது தப்பு. படத்துக்கு நீங்க பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? படத்தை பத்தி பேசுங்க. படத்தை பத்தி தான். ஹலோ, நீங்க பேசுறேன் கேட்க வரல. இந்த வாங்கம்மா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கலாச்சாரங்கிறீங்களே, அந்த மாதிரி கலாச்சாரத்தை கத்துக்க வந்துச்சா அப்படியே கடலை ஒரு சுத்த வந்துச்சா? என்ன கலாச்சாரம்? அவங்க டைரக்டர் நீ இங்க பார்த்தா அது ஒரு படம் இந்த பக்கம் பாப்பா, நான் டைரக்டர் கேட்கணும். சரி கேளுங்க சார். வாங்க சார், அது அவங்க படம் திரைக்கதை படமா எடுத்திருக்காங்க. கலாச்சாரத்தை பத்தி சொல்லிருக்காங்க. ஏங்க நான் கேட்கணுங்க, நீங்க கொடுங்க. நீங்க பண்ணுங்க, அது உங்க படத்தை பேசுவோம். இல்ல சார், உங்க படம் எடுத்திருக்காங்க, அந்த படம் பார்த்திருக்கேன். ஒரு மணி நேரம் நான் கருத்து சொல்ல போறாரா? என்னங்க பேசுறீங்க? என்ன சார் இது பிரஸ் மீட். பிரஸ் மீட்ல தான் சார் நீங்க தயவு செஞ்சு பேசிக்கிட்டு இருக்கப்ப நீங்க என்ன பிரச்சனை இல்லை. நீங்க ஏன் பேசிக்கிட்டீங்க? அவங்க தான் கேள்வி கேட்கணும். நான் பேசுறேன். அவங்க கேள்வி கேட்கணும். அவங்ககிட்ட இது நாகரிகமா சார்? பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க கூட வந்து பேசுறது நாகரிகமா? ரீசெண்டா நீங்க சார் சார் வந்து ஒரு சீனியர் என்ன சார் பேச விடணும்? பிரஸ் மீட்ல ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார். நீங்க நான் பேசுறது முடிச்சதுக்கு அப்புறம் வாங்க சார். அதுதான் சார் சபை நாகரிகம், அதுதான் சார் சீனியர் ஆர்டிஸ்ட் உண்டான ஒரு மரியாதை. நான் பிரஸ் மீட்டுக்கு மீட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்காதலே படத்துல சார் பேசிக்கிட்டு இருக்கேன் சார், நான் முடிச்சது வாங்க சார். அதுதான் சார் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் நடிகருக்கு அழகு சார். உங்களை விட நான் ஒரு சின்ன பையன், குழந்தை மாதிரி ஒரு பிரஸ் மீட் இவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இடையில இன்டர்ஃபியர் ஆகலாமா சொல்லுங்க சார். நீங்க உங்க வேலையை முடிச்சுட்டு பேசுங்க சார். முதல்ல நான் பேசிக்கிறேன் சார். என்காதலே படம் கேள்வி கேட்டாங்க, நான் தான் பதில் சொல்றேன். என்ன பதில் சொல்றேன்? இல்ல சார், சார் ரிப்போர்ட்டர்னாலுமே ஒருத்தவங்க கதவை பதிவிட்டதுக்கு அப்புறம் அவங்க கருத்தை சொல்லணும். அவங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க கதையை தாண்டி பர்சனல் விஷயத்துக்கு போறீங்க, நீங்க கதையை பேசுன்னு சொல்றாரு அவரு. இல்ல, கதையை பத்தி பேசுறது என்னன்னா, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க.
ஓகேங்களா? அதுக்கு வந்து நன்றி சொல்றேன். இது மாதிரி சாரை நம்ம தப்பா பேசல, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, யாரையும் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு ஒரு சின்ன கருத்து, அவ்வளவுதான். ஓகேங்களா சார்? தவறா பேசல. நம்ம சாரு என்ன பண்ணாங்கன்னா, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் நடிக்கிறவங்களை பத்தி யாரும் ஆபாசமா பேச வேணாம் அப்படின்னு பொதுவான கருத்தை பேசலீங்க. யாராவது ஆபாசமா பேசணும் நம்ம சார். இதுக்கு ஆபாசமா பேசுறாங்கன்னு சொல்லவே இல்லை. நான் புது கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். செஞ்சு கொடுத்துருக்காரு. 2 நிமிஷம் பேசி முடிக்க நான் கேள்வி வெளியே போயிடுவேன். அப்படியா? சரி சார், முதல்ல இதை பேச விடுங்க சார். அதான் 2 நிமிஷம் உங்களுக்கு டைம். எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்க வேற ஒரு வேலை இருக்கு. அடுத்த பிரஸ் மீட்டிங் போகணும். ஆமா சொல்லுங்க. ஓகே சார். சோ இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, கலாச்சாரத்தை நிலைப்படுத்திருக்காங்க. நிறைய இடங்கள்ல ஆடியோ லான்ச்ல நானும் பார்த்துட்டேன் சார். நடிகர்களோ வர்றது கிடையாது. அதாவது ஒரு ப்ரொடியூசர்னா விற்காததை வித்து ஓகேங்களா கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க. சோ அந்த படத்தை வந்து அவங்க வந்து ஒரு நாயகனாக வந்து சித்தரிச்சு அந்த வாக்கிய பத்திரிகையாளர் சந்திப்புல வந்தியா பாத்தியா கிளம்பணும், அவ்வளவுதான். பத்திரிகை பெரியார் கிடையாது.